இன்னைக்கு சூப்பரான பச்சை பச்சேன்னு முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரைனாலே எங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதுவும் பொரியல் சரியா? நானும் எங்க வீட்டுக்காரரும் சூப் வச்சு சாப்பிடுவோம். இந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா பொரியல் வச்சு குடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நேத்தைக்கு அம்மா வீட்டுக்கு போனேன் பார்த்தீங்களா, அதுல இருந்து கீரை பறிச்சுட்டு வந்திருந்தோம். மழையில நல்லா அழகா நனைஞ்சு இலையெல்லாம் கிளீனா இருந்துச்சுது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நேத்தைக்கு மத்தியானம் பறிச்ச கீரைங்க. ராத்திரி கொண்டு ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். ஏன்னா நாங்க வரும்போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பகல்ல நான் இத செய்யவே இல்ல, மறந்தே போயிடுச்சு. அப்புறம் இப்ப எடுத்து உருவி வைக்கலாம். நாளைக்கு காலையில எடுத்து பிள்ளைங்களுக்கு பொரியல் பண்ணி ஸ்கூலுக்கு குடுத்து விடலான்னு பார்த்தாச்சுன்னா, பாருங்க கொஞ்சம் கூட தொளியாம எப்படி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணேன் தெரியுமா? ஒரு டவலு, ஒரு பழைய டவல், குற்றால டவல்ன்னு சொல்லுவாங்க இந்த எங்க ஊர்ல. சரியா? பழைய டவலு. இந்த டவல்ல என்ன பண்ணிட்டேன், அந்த கீரைய அப்படியே நல்லா சுத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சு விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட பழைய கீரைன்னே சொல்ல முடியாது. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்கு. இது மாதிரி உங்களுக்கும் கீரைலாம் வந்துச்சுன்னா, இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஒரு துணியில அப்படி சுத்தி வச்சு பாருங்க. உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இனி இத உருவி பொரியல் பண்ண போறேன். சரியா? யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா?